திமுகவினுடைய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய மகன் ஆண்ட்ரோ மதிவாணன், அதே போன்று அவரது மருமகள் மாலினி இருவரும் சென்னை திருவான்மியூர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலை செய்வதற்காக உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திருநகரம் குன்றம் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ரேகா என்கிற சிறுமியை பணிக்கு அமர்த்தியிருக்கிறார்கள். வீட்டு வேலை செய்து வந்த சிறுமிக்கு சம்பளம் கொடுக்காமல் வீட்டு உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகனாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோ மதிவாணன், மருமகள் மார்லினி இரண்டு பேரும் தொடர்ந்து அவர்களுக்கு டார்ச்சர் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முகம், கை, முதுகு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சூடு வைத்து மிகப்பெரிய அளவில் கொடுமை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகார் அளிக்கப்பட்ட பிறகும் கூட இந்த வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார்கள் காவல்துறையினர். குறிப்பாக எப்படியும் இந்த வழக்கு தொடர்பாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த கருணாநிதியுடைய மகனாக இருக்கக்கூடிய மருமகளையும் காப்பாற்றுவதற்காக தற்போது 18 வயது நிரம்பியதாக அந்த வழக்கு பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி இரட்டை வேடம் இந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பது இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக விடியா திமுக அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பணிப்பெண்ணை இப்படிப்பட்ட பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார். ஆளாக்கப்பட்ட அந்த பணிப்பெண்ணினுடைய அந்த பணிப்பெண்ணிற்கு சூடு வைக்கப்பட்டிருக்கிறது. சூடு வைக்கப்பட்டு இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் தமிழகத்தில் தான் அரங்கேறி இருக்கிறது. இப்படி அரங்கேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி புகார் அளித்திருக்கிறார். புகார் அளிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைப்பதற்கு திமுகவுடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சம்பளமும் கொடுக்காமல் அவரை தொடர்ந்து அவருக்கு சூடு வைக்கப்பட்டு பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்ன பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எப்போது இவர்கள் சென்னையில் தான் இருக்கிறார்கள், இவர்கள் ஏன் கைது செய்யவில்லை? கைது செய்யாததற்கு காரணம் என்ன? ஒரு சிறுமிக்கு, அதுவும் ஒரு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பல்வேறு தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு என்ன மாதிரியான தொல்லைகள் எல்லாம் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட குறிப்பாக விடியா திமுக அரசுடைய முதல்வராக இருக்கக்கூடியவரும் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி சிறுமிக்கு எப்பொழுது நியாயம் கிடைக்கும்? காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை எப்போது கைது செய்யும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நீட்டு போக்க செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு வழக்கு அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று வயதை மாற்றி அவர்கள் பதிவு செய்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது.